தங்களை தாங்களே நீதிமான் என்று காட்டிக்கொள்வதற்கென்று பரிசேயை வந்து ஜெபிக்கிறான், ஆயக்காரன் ஜெபிக்கிறான். நான் தசமபாகம் செலுத்துறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னென்னமோ அவன் கைங்கரியத்தெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவன் திரும்பி போகையில் நீதிமானாக்கப்பட்டு போனதும் ஆயக்காரன். நீதிமானாக்கப்பட்டு போனது யார்? ஆயக்காரன். அவன் பரிசேயன் இல்லை. அவன் உபவாசிக்கிறான், எல்லாம் செய்கிறான். மாறுபாடுள்ள மனுஷர்களாக சபைக்குள்ளே இருப்பாங்க. தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த சபை ஒத்துவராது. இப்படி சத்தியத்தை பிரசங்கிற சபை ஒத்துவராது. இது வானான்வான். அந்த மனுஷனை கூப்பிடாதேன்னுவான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், வானா, அது நோவுது, எனக்கு வேவுது, எனக்கு நோவுது, நீ கேட்கலனா போயானாலும் நம்மளை கூப்பிட்டு வர சொல்லுவான். என்ன நீ அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டல, என்னை அப்படியே உடஞ்சிட்டேன், நல்லா தானே இருக்கிற குத்துக்கல் மாதிரி நான் கேட்டேன், நீ அந்த மாதிரி பேச என்ன தான் பேசுனா மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் பேசுகிறாரு. இல்லை அது தம்பி, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கவே முடியல. அடப்பாவி, நான் என்ன செக்ஸு படமாக எடுத்து ஓட்டுறேன், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியலையா? எல்லாருக்கும் குத்து தான் அது. நான் சொன்னேன், வரப்போகிற சந்ததிக்கு அது வந்து தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீ தான் கெட்டு ஒழிஞ்ச, இனி நமக்குள்ளே வருகிற புது ஆத்துமாக்களுக்கு அது ஒரு தேவாமிர்தமா, சிலுவை குத்து உபதேசம், தேவ பலனா இருக்கட்டும். நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நீ கேட்கலன்னா கூட பரவாயில்ல, ஃபோன் பண்ணி என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறியே, எவ்வளோ பெரிய உத்தமர் நீ. ரொம்ப கஷ்டம். சிலதெல்லாம் கடைசி கல்லறை போகிற வரைக்கும். இல்லைன்னா அவன் பாடியை சுற்றி எல்லா சாப்பிட்டு பாஸ்ட்டு வந்து நின்று ஜெபம் பண்ணுவானா, இது எங்கள் ஆத்துமான்னு. உன் போகிறப்ப கண்ண மூறப்ப சொல்லிட்டு போயிட்டான். நம்ம போனோம்ல, நம்ம பாரம்பரிய சபை, அவரை கூப்பிட்டு அவரை வச்சு ஆடக்காரனை பண்ணு, வேறு யாரையும் கூட வச்சுக்கோ, ஒரு தீர்க்கதரிசி பேரை சொல்லி கூட இவரை வச்சுக்கோ, சட்டம் ஒழுங்கெல்லாம் ஒரு பார்த்துக்கு வரான். அடப்பாயிங்களா, உங்களை தூக்கி வெயில போட. எல்லாம் அழுகுறாங்க. அங்கிள் போயிட்டாரேன்னு இல்லை, இவ்வளோ நாள் திருவிருந்து கொடுத்து இது பண்ண அவங்களாம் தசமாக கொடுத்துட்டோம்ல பெந்தகோஸ்காரங்களுக்கெல்லாம். இது நம்ம சபை, நம்ம கல்லறை. எங்கள் ஆயா பக்கத்தில் படுக்க வை, எங்கள் அண்ணன் பக்கத்தில் படுக்க வை, எங்கள் ஃபேமிலிக்குன்னு வச்சுருக்குறாங்களாம். கல்லறை வரைக்கும் ஐயா உன் கண்ட்ரோலு. கொஞ்சத்தில் போகாது. அப்புறம் அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பாரு, ஜபம் பண்ண போகிறப்போ தூங்குறப்பவே போயிடணும். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நாள் கொடுத்துனுங்கிறதே டிஸ்டர்பன்ஸ் தான். நீ போறக்காது இருந்தாலே டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அப்படி எடுத்துக்கலாம்ல. சாவுலேயும் ஜபம். நான் இப்படி தான் போகணும், என் தலை மாட்டான் இங்கே நிற்கணும், என் கால் மாட்டான் அவன் நிற்கணும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒருத்தன் எழுதி கொடுத்தான், இந்த பாட்டு இங்கே பாடு, அருள் பாஸ்டர் நீ பாட விட்றாத. தீர்க்கதரிசியா நீ?